அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றியமும் அதன் ஆட்சிப்பகுதிங்கிற டாபிக் தான் நம்ம பார்த்தோம். அந்த டாபிக் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அதனோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இதில் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க லெசன் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனோட ஃபஸ்ட் ஆர்டிக்கல் இந்தியாவை பற்றி சொல்லுது. செகண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உருவாக்குறத பற்றி சொல்லுது. தேர்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே புதிய மாநிலங்கள் அல்லது ஏற்கனவே இருக்கிற மாநிலங்களை மாற்றுறது, இதை பற்றி சொல்கிறது தேர்டு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா செகண்டு தேர்டு யூஸ் பண்ணி நம்ம மாநிலங்கள் உருவாக்கும் போது அதனோட அட்டவணையில் பேர் மாறும் அப்படிங்கிற சொல்கிற ஆர்டிக்கல் தான் 4. அது மட்டும் இல்லாமல் பெருவாரி வழக்கு 1960 அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கதேச எல்லை விவகாரம் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2015 100ஆவது சட்டத்திட்டத்தின்படி 111 பகுதிகளை பங்களாதேஷுக்கு கொடுத்துருப்போம். 51 பகுதிகளை நம்ம இந்தியா வாங்கியிருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த டாபிக் தான் பார்த்தோம். ஸோ அந்த பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதனோட தொடர்ச்சி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடிப்படையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு, அதாவது மொழி அடிப்படையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு அப்படின்னா என்னன்னா, இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கிறதுக்கு விடுதலைக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, விடுதலைக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விடுதலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலனி ஆட்சியாளர்கள் இந்திய நிலப்பரப்பை மொழி, பண்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் அமையாத நிர்வாக வசதிக்காக மட்டுமே பிரிக்கப்பட்ட மாகாணங்களாக விட்டு சென்றனர். ஆங்கிலேயர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை மொழி, பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவங்க பிரித்து ரூல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட வசதிக்கு ஏற்ப தான் இந்தியாவை மாகாணங்களாக பிரித்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம நாட்டை விட்டுட்டு போகும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவை நிர்வாக ரீதியாக மட்டும் அணுகாமல் பன்முக கலாச்சாரம் கொண்ட தேசமாகவும் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் முழுமையாக அணுக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டன. இந்தியாவை பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாக மட்டும் அணுகக்கூடாது, பன்முக கலாச்சாரம் கொண்ட ஒரு தேசமாகவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது 1917 காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டது. ஸோ மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் எந்த கட்சியால் தொடங்கப்பட்டது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டது. அது எந்த வருஷம் அப்படின்னா 1917. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1920 நாக்பூர் ஐஎன்சி மாநாட்டில் மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்படுவதன் மூலம் மொழி அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்த தேசிய அடையாளமும் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்தது. 1920 பார்த்தீங்கன்னா நாக்பூரில் ஐஎன்சி மாநாடு ஒன்று நடைபெறும். அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன சொல்லுன்னா, மாகாண காங்கிரஸ் குழுக்கள் மொழி வாரியாக உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்களுக்கான கோரிக்கைகள் அதிகரித்ததை கவனத்தில் கொண்டு மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கும் பணிகள் 1927 தொடங்கப்பட்டன. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1928 வெளியான நேரு அறிக்கையில் கூறப்பட்ட நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரு அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 1928 பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரு அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க. அதோட பிரிவு பார்த்தீங்கன்னா 86. ஸோ இந்த பிரிவில் தான் நேரு அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1936 ஏப்ரல் 1 ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகாரை தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற போராட்டம் எழுந்தது. அதாவது ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகாரை தனியாக பிரிக்கணுங்கிற போராட்டம் எப்போ உருவாக்குவாங்க அப்படின்னா 1936 ஏப்ரல் 1 தான் இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டேட்டு இயரெல்லாம் ரொம்ப முக்கியம், இது நல்லா பார்த்துக்கோங்க. நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகார் தனியாக பிரிக்கப்பட்டது. ஸோ நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகாரை தனியாக பிரிச்சுருவாங்க. அடுத்தது 1936ஆம் ஆண்டு மொழி அடிப்படையில் ஒடிசா மாநிலம் அமைக்கப்பட்டது. இதுவே மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலமாகும்.
ஸோ நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவிலேருந்து பீகாரை வந்து தனியாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து அஃபீஷியலாக ஒரு லாங்குவேஜை தான் பேசுவாங்க. அதனால தான் வந்து மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லி ஒடிசாவை சொல்கிறோம். இது வந்து விடுதலைக்கு முன்னாடி. விடுதலைக்கு அப்புறம் வந்து மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா திலகர், அன்னிபெசன்ட் அம்மையார், மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழிவாரிய மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1945ஆம் ஆண்டு ஐஎன்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் ஒவ்வொரு குழுவின் சுதந்திரத்திற்கும் துணை நிற்பதோடு அந்த குழுக்களின் தனிப்பட்ட வாழ்வு, கலாச்சாரம் போன்றவற்றை மேம்படுத்த தேசத்திற்குள் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் மாகாணங்களை அமைக்கவும் துணை செய்யும் என்று குறிப்பிட்டது. அதாவது 1945 வந்து ஐஎன்சி வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் மாகாணங்களை அமைக்க ஐஎன்சி வந்து துணை செய்யும் அப்படிங்கிறத அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1946 ஆகஸ்ட் 31 பட்டாபி சீதாராமையா ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முன் வைத்தார். இந்த முழு பிரச்சனையை முதல் பிரச்சனையாகவும் முக்கிய பிரச்சனையாகவும் எடுத்து அரசியல் நிர்ணய சபை தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து கோரிக்கை வைக்கிறா, எந்த வருஷம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா வந்து 1946 டிசம்பர் 8 நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய போது மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கையை அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதாவது 1946 டிசம்பர் 8 வந்து மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டுக்கு வந்து தலைமையேற்றவர் யாருன்னா பட்டாபி சீதாராமையா. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கையை வந்து அரசியல் நிர்ணய சபையை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தியிருப்பார். விடுதலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 குழுக்கள் உருவாக்கியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தார் குழு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜேவிபி குழு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பசலலி குழு. ஸோ இந்த 3 குழுக்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் தான் வந்து கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு குழு என்னென்னா தார் குழு. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அரசியல் நிர்ணய சபை தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1948 ஜூன் 17 இந்தியாவை மொழி மற்றும் பண்பாடு அல்லது கலாச்சாரம் வாரியாக பிரிப்பது பற்றி ஆராய நீதிபதி எஸ்கே தார் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை அமைத்தார். இதுவே மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் என அழைக்கப்படுகிறது. அதாவது தார் குழுன்னு சொல்லுவாங்க அல்லது மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழுவை அமைச்சவர் யார் அப்படின்னா அப்போ வந்து அரசியல் நிர்ணய சபை தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் வந்து இந்த குழுவை அமைப்பார். இந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா தார் தான், எஸ்கே தார் நீதிபதி அவர். ஸோ இந்த குழு எப்போ உருவாக்குவாங்க அப்படின்னா 1948 ஜூன் 17 வந்து இந்த குழுவை உருவாக்கியிருப்பாங்க. இந்த குழுவோட தலைவர் பார்த்தீங்கன்னா எஸ்கே தார், இவர் நீதிபதி. ஸோ உறுப்பினர்கள் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னலால், செகண்ட் வந்து ஜெகத் நாராயணன். ஸோ 2 உறுப்பினர்கள், மொத்தம் தலைவரோட 3 பேர். குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1948 ஜூன் 17. இது எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த குழுவை ஆந்திரம், கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களை வந்து மொழிவாரி மாகாணங்களாக உருவாக்குவது பற்றி ஆராய்கிறதுக்காக தான் வந்து இந்த எஸ்கே தார் தலைமையிலான குழு வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த குழு வந்து எப்போ வந்து அறிக்கை சமர்ப்பிக்கும் அப்படின்னா 1948 டிசம்பர் 10. நல்லா பார்த்துக்கோங்க, 1948 டிசம்பர் 10 தான் வந்து இந்த குழு வந்து அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ 6ஆம் மாதம் உருவாக்குறாங்க, 12ஆம் மாதம் வந்து அறிக்கை கொடுத்துரும் இந்த குழு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குழு வந்து என்ன பரிந்துரை பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேச ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதாலும் நிர்வாக சிக்கல் ஏற்படும் என்பதாலும் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை தார் ஆணையம் ஆதரிக்கவில்லை, ஆனால் நிர்வாக ரீதியாக பிரிக்க ஆதரவளித்தது. ஸோ தார் ஆணையம் பார்த்திங்கன்னா மொழி வாரியாக வந்து மாநிலங்களை வந்து பிரிக்கக்கூடாது, வேணால் நிர்வாக ரீதியாக வேணால் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜேவிபி குழு. ஸோ இக்குழு பார்த்திங்கன்னா 1948 டிசம்பரில் ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தார் குழுவின் அறிக்கையை ஆராய மற்றும் மொழிவாரி மாகாண கோரிக்கையை பற்றி ஆராய 3 பேர் கொண்ட ஜேவிபி குழு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ஜேவிபி குழு வந்து எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா
தார் குழுவோட அறிக்கையை ஆராயறதுக்கு, அது இல்லாம மொழிவாரி மாகாண கோரிக்கை பற்றி ஆராயறதுக்காக தான் இந்த குழு உருவாக்குறாங்க. ஸோ இது எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா, 1948 டிசம்பர்ல தான் இந்த குழு உருவாக்குறாங்க. ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில தான் இந்த குழுவ வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த குழுவோட மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா, மொத்தம் 3 பேரு. ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சீதாராமையா. ஸோ இதனால தான் வந்து இவங்கள ஜேவிபி குழுன்னு சொல்றோம். இந்த குழு எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1948 டிசம்பரில் உருவாக்குறாங்க. இந்த குழுவோட நோக்கம் என்னென்னா மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய்தல். அதாவது மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய்றது தான் இந்த குழுவோட நோக்கம். ஸோ இந்த குழு வந்து எப்போ அறிக்கை சமர்ப்பிக்குது அப்படின்னா 1949 ஏப்ரலில் தான் வந்து இந்த குழு வந்து அறிக்கை கொடுக்குது. ஸோ எப்போ உருவாக்குறாங்கன்னா 1948 டிசம்பரில், டேட்டு கிடையாது, டிசம்பர் மந்த்துன்னு தான் இருக்குது. ஸோ இந்த குழு எப்போ அறிக்கை கொடுக்கும் அப்படின்னா 1949 ஏப்ரல் 1 வந்து அறிக்கை கொடுத்துருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குழு வந்து என்ன பரிந்துரைக்கும் அப்படின்னா தார் கமிஷன் நிலைப்பாட்டை தனது அறிக்கையில் மீண்டும் உறுதிப்படுத்தியது. அதாவது தார் கமிஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதைத்தான் வந்து இந்த ஜேவிபி குழு வந்து உறுதிப்படுத்தியிருக்கும். இந்த ஜேவிபி குழு பார்த்திங்கன்னா நாட்டின் பாதுகாப்பு, ஒற்றுமை மற்றும் பொருளாதார வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்க குழு பரிந்துரைத்தது. அதாவது மொழிவாரியாக பிரிக்கக்கூடாது, அது நாட்டின் பாதுகாப்பு, ஒற்றுமை, பொருளாதார வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் வந்து மாநிலங்களை வந்து மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு பரிந்துரைச்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய மாநிலங்களை உருவாக்குவது சில வருடங்கள் தாமதப்படுத்த வேண்டும் என்றும் இக்குழு பரிந்துரைத்தது. இதனால் மற்ற முக்கிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்த முடியும் மற்றும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடாது. ஸோ இந்த குழு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா புதிய மாநிலங்களை வந்து உருவாக்குறத வந்து தாமதப்படுத்துங்க, மற்ற பொருளாதார வளர்ச்சியில் வந்து கவனம் செலுத்துங்க, இந்த விஷயத்தை வந்து இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த குழு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து கான்ஸ்டியூஷன் எழுத போயிடுவாங்க, இந்த விஷயத்தை வந்து கிடப்பில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1953 தான் வந்து ஆந்திராவில் வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனை ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வந்து மத்திய அரசு வந்து மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்காக ஒரு குழுவை அமைப்பாங்க. ஸோ அடுத்தது அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆந்திர பிரதேசத்தை தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என வலியுறுத்தி 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய பொட்டி ஸ்ரீராமுலு 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 1952 டிசம்பர் 15 காலமானார். ஆந்திர பிரதேசத்தை வந்து தனி மாநிலமாக பிரிக்கணும்னு சொல்லி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியவர் யாருன்னா பொட்டி ஸ்ரீராமுலு. இவர் வந்து எப்போ வந்து உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு அப்படின்னா 1952 அக்டோபர் 19 தான் வந்து இவரோட உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ வந்து உண்ணாவிரதம் இருந்து இறக்குறாரு அப்படின்னா 1952 டிசம்பர் 15 வந்து இறந்துருவார். மொத்தம் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு அப்படின்னா 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பார். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 58 நாட்களுக்கு பதிலாக 56 நாள் தான் இருக்குது அப்படின்னா 56 செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமானது. அடிக்கடி இதில் டிஎன்பிசியில் நிறைய ட்ரிப்பு கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய அரசு சென்னை மாகாணத்தின் வடபகுதியில் இருந்த 16 மாவட்டங்களை பிரித்து 1953 அக்டோபர் 1 இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திர பிரதேசத்தை உருவாக்கியது. ஸோ இந்தியாவோட முதல் மொழிவாரி மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் தான். அதான் விடுதலைக்கு அப்புறம் எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1953 அக்டோபர் 1 தான் வந்து இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திர பிரதேசத்தை வந்து உருவாக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அல்லது பசல் அலி குழுன்னு சொல்கிறோம். ஏன் வந்து இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட மாநிலங்களை வந்து மொழிவாரி மாநிலங்களாக மறுசீரமைக்கிறதுக்காக தான் இந்த ஆணையத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆணையத்தை வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அல்லது பசல் அலி குழுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா பசல் அலி. இந்த குழுவோட தலைவர் வந்து பசல் அலி. உறுப்பினர்கள் யார் அப்படின்னா ஹச்சன் குசுரு, KM பணிக்கர். ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா பசல் அலி, உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஹச்சன் குசுரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா KM பணிக்கர். ஸோ இந்த ஆணையம் வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1953 டிசம்பர். ஸோ 1953 டிசம்பரில் தான் வந்து இந்த குழுவை உருவாக்குறாங்க. அதாவது 1953 கடைசி மாதத்தில் இந்த குழுவை உருவாக்குறாங்க. ஸோ இந்த குழுவோட நோக்கம் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா தனி மாநில கோரிக்கைகளை பரிசீலிக்க அமைக்கப்பட்டது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குழு வந்து எப்போ அறிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1955 டிசம்பர் 30 வந்து இந்த குழு வந்து அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்கு. எப்போ உருவாக்குறாங்கன்னா 1953 டிசம்பரில் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் எப்போ இந்த அறிக்கை கொடுக்குது அப்படின்னா 1955 செப்டம்பர் 30 தான் வந்து இந்த குழு வந்து அறிக்கை கொடுத்துருக்கு.
அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குழு என்ன பரிந்துரைக்கும் அப்படின்னா, இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கலாம், ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் என பிரிக்கக்கூடாது என பரிந்துரைக்கும். அதாவது இந்தியாவை வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிச்சுக்கலாம், ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம்னு சொல்லி பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கும். இந்த குழு பார்த்திங்கன்னா 4 முக்கிய காரணங்களை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, மொழி மற்றும் பண்பாடு ஒத்த தன்மை, நிதி பொருளாதார மற்றும் நிர்வாக கருதுகோள்கள், தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பினை வலுப்படுத்தி பராமரித்தல், ஒவ்வொரு மாநிலத்திலும் தேசம் முழுவதிலும் உள்ள மக்களின் நலனை திட்டமிடுதல் மற்றும் மேம்படுத்துதல். ஸோ இந்த 4 வகையான காரணிகளும் இந்த குழு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருந்த 4 வகையான மாநிலங்களை நீக்கி அதுக்கு பதிலாக இந்தியாவை 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்க பரிந்துரைத்தது. இந்த பசலலி குழு வந்து இந்தியாவை எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா, 16 மாநிலங்களாகவும் 3 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கிறதுக்கு பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பசலலி குழுவின் பரிந்துரைப்படி மத்திய அரசு 1956 ஆகஸ்ட் 31 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை இயற்றியது. ஸோ பசலலி பார்த்திங்கன்னா 1953 டிசம்பரில் வந்து உருவாக்குவாங்க. அந்த குழு வந்து அறிக்கை எப்போ கொடுக்கும் அப்படின்னா 1955 செப்டம்பர் 30 வந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குழுவோட அறிக்கையின் பரிந்துரைப்படி தான் வந்து 1956 ஆகஸ்ட் 31 வந்து மத்திய அரசு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை இயற்றுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1956 நவம்பர் 1. ஸோ 1956 நவம்பர் 1 தான் வந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும். பகுதி ஏ, பி, சிடி என்ற 4 பிரிவு மாநில முறை நீக்கப்பட்டு 1956 7வது சட்டத்திருத்தத்தின்படி 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அதாவது பசலலி குழு வந்து என்ன பரிந்துரை செஞ்சுருப்பாங்கன்னா, 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறதுக்கு பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. ஆனால் மத்திய அரசு வந்து சிறிய மாறுதல் பண்ணி 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களாக மறுசீரமைப்பு செஞ்சுருப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலம் வந்து எப்போ உருவாக்கியிருக்காங்க, அதோட சட்டத்திருத்தம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.